பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் நீலை பாரவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வசனங்களை காண முடிகிறது. அதிலே ஏறத்தாழ 50 இடங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் குறித்து தெளிவாக கூறுகிறது. அவற்றில் ஒன்றுதான் ஏசாயா தீர்க்கதரிசியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு சொல்லப்பட்ட அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம். மார்க் எழுதும்போது இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று எழுதுகிறார். இந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் அவருடைய 2 பக்கங்களிலும் கள்ளர்களை அறைந்தார்கள் என்பது போல அவர் கூறுகிறார். இவ்வாறே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்தும் தீர்க்க தரிசன வசனங்கள் கூறுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, விசுவாசித்தவர்களை, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனோடு கூட நித்திய காலம் வாழுவார்கள். அவரை விசுவாசியாதவர்களோ இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்ந்து இந்த உலகின் முடிவிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்தின் நிமித்தமான தண்டனைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறினது போல இந்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறப் போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை குறித்து நாம் கவலையற்று இராதபடி இந்த வசனங்கள் நிறைவேறக்கூடிய சத்தியமான வசனங்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பலிமரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை விசுவாசித்து அவரை ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் சந்தோஷமும் பெற்று இந்த உலகத்திலே வாழ, அவருடைய வருகையிலே சந்தோஷமாய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். நன்றி.